வணக்கம். வெல்கம் டு டயபிட்டிஸ் ஐ ஓப்பனர்ஸ் வித் டாக்டர் இந்து. என் பேர் டாக்டர் இந்துமதி குபேரன். நான் மும்பையில் டயபிட்டிஸ் ஸ்பெஷலிஸ்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறேன். இன்னைக்கு நான் பேச போகிறது ப்ரெக்னன்சி அண்ட் டயபிட்டிஸ், அதாவது குழந்தை தரிச்சவங்களுக்கு வரக்கூடிய சர்க்கரை நோயை பற்றி தான். இதில் ரெண்டு வகைப்படும். ஒன்று ஜிடிஎம்ன்றது அந்த கேர்ள் பிரெக்னென்ட் ஆன பிறகு ஒரு 6வது மாசமோ 7வது மாசமோ 24 வீக்ஸில் லேசாக ஒரு சுகர் வரும். இது ட்ரீட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இன்னொரு சாரார் இருக்காங்க. இந்த பெண்களுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகும் போதே அவங்களுக்கு சுகர் இருக்கும். இவங்க சுகர் மாத்திரை ஏற்கனவே போட்டுட்டு இருப்பாங்க. இவங்க ப்ரெக்னென்ட் ஆனால் எந்த மாதிரி நாங்கள் ட்ரீட் பண்ணுவோம்? இது ரெண்டும் டிஃப்ரெண்ட்டான ட்ரீட்மெண்ட்டு. இது ரெண்டையும் நான் தெளிவாக உங்களுக்கு சுருக்கமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஜிடிஎம் கேர்ள்ஸ்க்கு அவங்க ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்ட் ஆகும்போது ஒன்றும் சுகர் ஒன்றும் இருக்காது. இப்போல்லாம் எல்லா கைனகாலஜிஸ்ட்டுமே எல்லா கேர்ள்ஸுக்குமே யூனிவர்சலாக ஸ்க்ரீன் பண்ணுறாங்க. முன்னெல்லாம் நிறைய க்ரைட்டீரியா இருந்தது. ரொம்ப உடல் பருமனாக இருக்கிறவங்க, அவங்க ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் டயபிட்டிஸ் இருக்கிறவங்க தான் சுகர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போல்லாம் அப்படி கிடையாது. ப்ரெக்னென்ட் ஆன உடனே மோஸ்ட் ஆஃப் த கைனகாலஜிஸ்ட் அவங்களோட சுகர் லெவலை பார்த்துடுறாங்க. ஸோ முதல்ல அவங்களுக்கு சுகர் நார்மலாக இருக்கும். ஆனால் 7வது 8வது மாதத்தில் ஒரு 26 வாரம் அந்த குழந்தைக்கு கரு வளர்ந்துருக்கும் போது லேசான ஒரு சுகர் ஏற ஆரம்பிக்கும். இதுக்கு பேர் ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ். இதுக்கு ட்ரீட்மெண்ட் ஒன்லி டயட் அண்ட் எக்ஸசைஸ். இந்த மாதிரி கேர்ள்ஸை நாங்கள் எங்களுக்கு ரெஃபர் பண்ணுவாங்க. கைனகாலஜிஸ்ட் எங்களுக்கு ரெஃபர் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி கேர்ள்ஸ்க்கு நாங்கள் உடனே கவுன்சில் பண்ணுறது டயட் எக்ஸசைஸ். முதல்ல மாவு சத்து பொருட்களை கம்மியாக சொல்லுவோம். புரத சத்தை நிறைய சாப்பிட சொல்லுவோம். காய்கறி, சலாட், ஃப்ரூட் இதெல்லாம் நிறைய சாப்பிட சொல்லுவோம். நம்ம ஊரில் மட்டும் இல்லை, இந்தியாவிலே நான் பார்த்துருக்கேன். ப்ரெக்னென்ட் ஆன உடனே ரொம்ப அந்த குழந்தை வளரணுன்றதுக்காக நிறைய அந்த மாமியாரும் அவங்க அம்மாவும் ரொம்ப ஊட்டிகிட்டே இருப்பாங்க. இது தவறு. எவ்வளோ அவங்களுக்கு ஒரு நாளைக்கு சர்வைவ் ஆகிறதுக்கு வேணுமோ அவ்வளோ கேலரிஸ் கொடுத்தா போதும், அந்த குழந்தை தானாகவே வளரும். ஸோ இந்த கேர்ள்ஸ்க்கு நாங்கள் ரொம்ப லோ கார்ப் டயட் எழுதி கொடுப்போம். அண்ட் இவங்கள எக்ஸசைஸ் பண்ண சொல்லுவோம். நிறைய பேர் அந்த மாதிரி ஒரு 7வது மாதத்துலலாம் ரொம்ப சொல்லுவாங்க, மேம் என்னால் நடக்க முடியல, எனக்கு மூச்சு வாங்குது, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இவங்களுக்கு நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, சாப்பிட்ட பிறகு ஒரு 20 நிமிஷம் வீட்டுக்குள்ளே லேசாக அப்படி ரொம்ப ஸ்ட்ரோல் பண்ணால் கூட போதும், சுகர் கம்மியாயிடும் அப்படின்ற அட்வைஸை கொடுப்போம். ஸோ 2 வீக்ஸ் 2 வாரம் டயட் அண்ட் எக்ஸசைஸில் இந்த கேர்ள்ஸை வைப்போம். அதுலேயும் சுகர் கம்மியாகலை அப்படின்னா அவங்களுக்கு மாத்திரை எடுக்கணும். இவங்களோட டார்கெட்ஸ் என்னென்னு பார்ப்போம். இந்த ஜிடிஎம் பேஷண்ட்ஸ்க்கு வெறும் வயிற்றுல 95 கீழே இருக்கணும் கண்டிப்பாக. அண்ட் சாப்பிட்டதுக்கப்புறம் 1 மணி நேரம் கழிச்சு 130 தான் இருக்கணும். 2 மணி நேரம் கழிச்சு 120க்கு வரணும். இந்த மாதிரி இருந்தால் தான் அவங்க குழந்தை நல்லா டெவலப் ஆகி நல்ல ஒரு டெலிவரியில் முடியும். ஸோ இந்த கேர்ள்ஸ்க்கு நாங்கள் டயட் அண்ட் எக்ஸசைஸை தவிர அதை வரல, டயட் அண்ட் எக்ஸசைஸில் கம்மி ஆகலைன்னா இவங்களுக்கு மெட்ஃபார்மின் அப்படின்ற மருந்தை நாங்கள் எழுதுவோம். மெட்ஃபார்மின் அப்ரூவ்ட் ஃபார் ப்ரெக்னன்சி. அது பிளாசென்டாவை க்ராஸ் பண்ணாது. அதனால இந்த கேர்ள்ஸ் மோஸ்ட்லி கம்மி டோஸ்லேயே ஒரு 250 3 டைம்ஸ் டெய்லி, 500 2 டைம்ஸ் டெய்லியே அவங்களுக்கு சுகர் நல்லாயிடும். அப்புறம் மோஸ்ட் ஆஃப் த ப்ரெக்னென்ட் லேடிஸ் அவங்க ப்ரைமரி கிராவிடாவாக இருப்பாங்க, அதாவது முதல் ப்ரெக்னன்சியாக இருக்கும். அதனால அவங்க சொல்கிறதெல்லாம் அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே நாங்கள் குளுக்கோமீட்டர் வாங்க சொல்லுவோம். குளுக்கோமீட்டர் ரீடிங்ஸை எனக்கு வாரம் 2 தடவை அனுப்புவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நான் டயட் எக்ஸசைஸ் அண்ட் மெட்ஃபார்மின். இவங்களுக்கு மோஸ்ட்லி ரொம்ப 99 விழுக்காடு ஜிடிஎம் கேசஸ் இன்சுலின் தேவைப்படாது. இந்த மெட்ஃபார்மின்லேயே அவங்கள ஓட்டி அந்த டெலிவரி வரைக்கும் கூட்டிகிட்டு போகும். இதில் முக்கியமானது நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த ஜிடிஎம் பேஷண்ட்ஸ் பின்னால் டெலிவரி ஆன பிறகு அந்த சர்க்கரை நோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நிறையா இருக்குது. ஸோ இந்த கேர்ள்ஸ்க்கு நாங்கள் வார்ன் பண்ணி அனுப்புவோம். ஏன்னா இப்போ தான் குழந்தை கையில் வந்துருச்சு, இப்போ எல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னு நிறைய கேர்ள்ஸ் அசட்டையாக இருந்துருவாங்க. அதனால் நாங்கள் இவங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னா, குழந்தை கையில் வந்த பிறகும் டயட் எக்ஸசைஸ் இதெல்லாம் ஃபாலோ பண்ணாதான் சர்க்கரை நோயிலேருந்து தப்பிக்கலாம். இல்லைனா இந்த கேர்ள்ஸுக்கு கண்டிப்பாக சர்க்கரை நோய் குழந்தை பிறந்த பிறகு வர சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி நிறைய பேஷண்ட்ஸ் என்கிட்ட வராங்க. அப்புறம் 2வதும் பிளான் பண்ணுவாங்க. இந்த குழந்தை பிறந்த பிறகு 2வது பிளான் பண்ணும்போது அவங்க சர்க்கரை நோயாளிகளாக ஆயிடுவாங்க. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் ப்ரெக்னன்சியில் மட்டும் இல்லை, அந்த குழந்தை கையில் வந்த பிறகும் ஸ்ட்ரிக்ட் டயட் அண்ட் எக்ஸசைஸ் ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் நீரிழிவு நோயிலேருந்து நீங்கள் தப்பிக்கணும். இந்த டைப் 2 டயபிட்டிஸ், ஏற்கனவே பெண்களுக்கு டயபிட்டிஸ் இருக்குது, அவங்களுக்கு சுகர் வந்தால் எப்படி நம்ம ட்ரீட் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு லெங்தி டாபிக், வாஸ்ட் டாபிக். அதனால இதை நான் தனியாக ஒரு வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். நன்றி, வணக்கம்.